இந்த மண்ணிலே நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறி சிறந்து விளங்க வேண்டும், நம்முடைய சனாதன தர்மம் இந்த மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் தோன்றியனவோ அன்று முதற்கொண்டு அறிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். அத்தகைய சிந்தனையை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதிலே சிறந்த பணியினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய திருமிகு அஸ்வத்தாமா ஐயா அவர்களே. அடுத்ததாக நம்மளுடைய மாநில செயலாளர் அவர்கள் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் கம்பன் ஒரு அரசியல் பார்வை என்ற ஒரு தலைப்பிலே நம்மளுக்கு ஒரு அருமையான உரையாற்றிருக்கிறார்கள். அதாவது இவரை பற்றி கூறும் பொழுது நான் ஒன்றை கூறியே ஆக வேண்டும். அதாவது நாம் சிறிதாக இருக்கும் பொழுது நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கிரிக்கெட் மைதானத்திலே கிரிக்கெட் விளையாடும் பொழுது டிக்கி பேர்ட் என்ற ஆங்கில வர்ணனையாளர் டெண்டுல்கரை பற்றி கூறும் பொழுது he can face any ball from any batsman, any bowler and he will blast it அப்படிம்பார். அப்படியே என்ன அர்த்தம் என்றால், எந்த ஒரு பந்து வீச்சாளரின் எந்த ஒரு பந்தாக இருந்தாலும் அதை வெளுத்து வாங்கக்கூடிய திறமை கொண்டவர் நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் என்று கூறியது எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் வரக்கூடியது. நம்மளுடைய மதிப்பிற்குரிய சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களை டிவி உரைகளை கேட்கும் பொழுது எந்த ஒரு அவரை பேட்டியானும் எந்த ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கேள்வி எந்த சூழ்நிலையிலே எதை பற்றி எந்த தலைப்பை பற்றி எங்கு கேட்டாலும் அந்த பத்திரிகையாளர்கள் வெளுத்து விளாசிவிடக்கூடிய ஆற்றல் படைத்த நம்மளுடைய அஸ்வத்தாமன் அவர்கள் இன்று நம்மளுடைய மேடையிலே தமிழ் முழக்கத்தை முழங்க நாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த மேடையில் நடுநாயகமாக அமர்ந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கி ஆசி உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 125வது குருமகா சன்னிதானம் மருதாசல அடிகளாரது பொற்பாதங்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியை தலைமுறைகளாக நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட காலத்தில் எப்படி சீரும் சிறப்புமாக நடந்து இருக்குமோ அப்படியே இன்று வரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் காகுத்தன் கார்த்திகேயன் அவர்களே, காப்பியங்கள் கூறுவது என்கிற தலைப்பில் எனக்கு பின்பாக உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஏபிஎஸ் பர்க்குணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறி, முதலில் இந்த இடத்திற்கு என்னை அழைத்தது நான் செய்த புண்ணியம் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த இடம் முழுவதும் குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுகிறது. பல்வேறு பெருந்தகையாளர்கள் கூடி ராமனை பற்றி சிந்தித்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. இதை நான் ஏற்கனவே கூறியது போன்று, இந்த கள்ளிப்பட்டி கம்பன் கழகம் இந்த ராமபிரானுடைய கோவில் தொடங்கப்பட்ட காலத்தில் எப்படி இந்த விழா நடந்தேறி இருக்குமோ அப்படியே இன்று வரை 2025ஆம் ஆண்டு வரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற கார்த்திகேயன் மற்றும் அவரது குடும்பத்தினரது பணி பாராட்டுக்குரியது. ராமாயணத்தில் ராமபிரானை பல இடங்களில் கம்பர் காகுத்தன் என்று அழைக்கிறார். ராமபிரானுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்த போதிலும் கூட தங்களுடைய
ராமன் தன்னுடைய வம்ச பெயரோடு அழைக்கப்படுகிற பெயர் காகுத்தன். அந்த வகையிலேயே இந்த பெருந்தகையாளர்களது குடும்பமும் அந்த பெயரை தாங்கி வம்சா வழியாக வருவது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, பொருத்தமானதும் கூட. இந்த நேரத்திலே இந்த மேடையை அலங்கரித்து நடுநாயகமாக இருக்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, மிகப்பெரிய ஒரு அருளாளர், இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். தங்களுடைய குருவினுடைய சைவ சித்தாந்த நெறிமுறையிலே PhD ஆய்வு செய்து அதை சமர்ப்பித்தவர். நொய்யல் ஆறு, ஏனென்று சொன்னால் நொய்யல் ஆறை பாதுகாப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் அளப்பரியவை. நம்முடைய பண்பாட்டில் ஆறுகள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆறுகள் மனித குலத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய தொட்டில்கள். மனித குலம் எங்கு உருவானது? மனித கலாச்சாரம் எங்கு உருவானது? ஆறுகளில் உருவானது. அப்படிப்பட்ட ஆறுகளை மீட்டெடுப்பதற்கு அடிகளார் பேசும்போது கூட சொன்னார், பவானி ஆற்றினுடைய சிறப்பை சொன்னார், காவேரி ஆற்றிலிருந்து தொடங்கி. இப்படி அருளாளர்கள் கூறியிருக்கிற இந்த அவையிலே அடியேனுக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் காலையில் நான் போயிட்டு சென்னிமலையில் பின்னாக்க சித்தரை வணங்கி விட்டு வந்தேன். நம்முடைய தமிழ்நாடு சித்தர்களுடைய பூமி. ஞான யோகமும் ராஜயோகமும் சித்தமும் நாதமும், எங்கு பார்த்தாலும் ஆன்மீகமும் ஆன்மீக உரையாடல்களும் நிறைந்திருந்த ஒரு பூமி. இங்கே யாருமே சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, செவனேன்னு உட்காந்துருப்பாங்க. நான் செவனேன்னு உட்காந்துருந்தேங்க, அவர் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டார். செவனேன்னு என்ன? செவனேன்னு சிவனேன்னு. நம்ம யாரும் சும்மா உட்காந்துருக்க மாட்டோம், சிவனேன்னு சொல்லி சிவனை சிந்தித்து தியான நிலையில்தான் தமிழர்கள் எப்பொழுதுமே அமர்ந்திருக்கிறார். அப்புறம் அக்கடான்னு உட்காந்துருந்தேன்னு சொல்லுவாங்க. அக்கடான்னு நான் அக்கடான்னு உட்காந்துருந்தேங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், நேபாள் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர் பரம்பரை, யோகிகளுடைய பரம்பரை, ஞான பரம்பரையெல்லாம் ஸ்கூல் ஆஃப் தாட். இவர் இந்த பரம்பரையை சார்ந்தவர், இவர் அந்த பரம்பரையை சார்ந்தவர். அதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா அக்கடான்னு சொல்லுவாங்க. இந்த அக்கடா, அந்த அக்கடா, இந்த அக்கடான்னு சொல்லுவாங்க. அப்போது அக்கடான்னு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது பின்பாகவும் ஆன்மீகம் இருக்கிறது. தமிழ் சமூகத்தில் எங்கெங்கும் ஞான தேடல்கள், எங்கெங்கும் ஆன்மீகம் பற்றிய உரையாடல்கள் இருந்து கொண்டே இருந்தது, இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கும். தமிழ் என்கிற மொழியினுடைய நோக்கம் அறம். அறம் இல்லை என்று சொன்னால் தமிழ் இருப்பதற்கான அவசியம் இல்லை. இங்கு தமிழ் காப்பாற்றப்படுவது, தமிழ் எதை காப்பாற்ற இருக்கிறது என்று சொன்னால் அறத்தை காப்பாற்ற இருக்கிறது. தமிழை எது காப்பாற்றுகிறது என்று சொன்னால் அறம் தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நான் மொரிஷியஸ் போயிருந்தப்போ அங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்கள் கடல் கடந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அங்கே போய் சேர்ந்தவர்களாகையால் தமிழ் மொழியை மறந்து விட்டிருந்தார். எனக்கு கார் ஓட்டிய ஒருவர் பார்ப்பதற்கு அவர் தமிழர் மாதிரி இல்லை. அவர் பேசிய ஆங்கிலம், நுனி நாக்கு ஆங்கிலம், அவ்வளோ அழகான ஒரு ஆங்கிலத்தை அவர் பேசினார். நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன், உங்களுடைய மூதாதையர்கள் நீங்கள் யார், என்ன நாட்டை சார்ந்தவர்? அவர் சொல்கிறார், நான் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, மை ஆன்செஸ்டர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொன்னார். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியாது.
இப்பொழுதுதான் மொரிஷியஸ் நாட்டில் எங்களுடைய சிலபஸில் ஒரு மொழியாக தமிழை சேர்த்திருக்கிறார்கள். நான் படிக்கும் பொழுது அந்த ஒரு மொழியாக தமிழ் இல்லை. அவர் சொன்னார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்காவது எப்போதாவது தமிழ் மொழியை பயன்படுத்துவீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், we are using in a prayer songs. வழிபாட்டு பாடல்களின் போது நாங்கள் தமிழ் மொழியை பயன்படுத்துவோம். உங்களுடைய வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற வழிபாட்டு பாடல்கள் எதையாவது ஒன்று பாடி காட்ட முடியுமா என்று நான் கேட்ட மாத்திரத்தில் அந்த மொரிஷியஸில் அதுவரை ஆங்கிலத்தில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த அந்த மனிதர் பாடிய பாடல் என் உடல் முழுவதும் வயிறு கூச்செறிந்து கண்கள் கலங்கி விட்டது. தோடுடைய செவியன் என்று அழகிய தமிழில் அந்த மனிதர் தன்னுடைய பாடலை பாடினார். தமிழ் எங்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது? தோடுடைய செவியன் தமிழை கடல் கடந்தும் கூட அங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அடையாளம் ஆன்மீகம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த 5 கடமைகளை செய்பவர்கள் தான் தமிழர்கள். திருவள்ளுவர், வள்ளுவனுடைய வாக்கு. இந்த 5 கடமைகளையும் தமிழ் மண்ணில் செய்பவர்கள் இந்த அறத்தில் பயணிக்கிற இந்துக்கள் மட்டும்தான். தென்புலத்தார் பித்ரு கடன், தெய்வம் தெய்வத்தை வணங்குவது, ஒக்கல் ஒப்புரவறிதல். ஒப்புரவறிதல்னா என்ன? நானும் உயிர் நீயும் உயிர் என்கிற ஒப்பு உறவு அறிந்து மக்களுக்கு ஒரு கெடுதல் என்று சொல்லும் பொழுது களத்தில் நின்று பணியாற்றுவது. விருந்து தான் தன்னை பார்த்து கொள்ளுதல். ஏனென்று சொன்னால் நம்முடைய உடல் இருந்தால்தான் ஞான நிலையை அடைய முடியும். இதுதான் தமிழர்களுடைய வாழ்வியல். இன்றைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டை குலைப்பதற்கு பல விஷயங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையாரும் முருகப்பெருமானும் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. விநாயகர் சிவன் பார்வதியை சுற்றி வந்தார், ஞானப்பழம் கிடைச்சிடுச்சு. முருகன் கோச்சிக்கிட்டு மலையில் போய் ஆண்டி கோலத்தில் உட்காந்துட்டார். இது சிறுவர்களுக்கு சொல்லப்பட்ட கதை. நம்ம பெரியவங்களாயும் அதே கதையை சொல்லிட்டு இருக்கோம். விநாயக பெருமான் பக்தி யோகத்தில் ஞானத்தை அடைந்து விடுகிறார். சிவன் பார்வதியை சுற்றி வரார். பக்தி யோகத்துக்கு எதுவுமே இல்லை. பக்தி யோகம் மிகப்பெரிய பலத்தை தரும். ஞான யோகத்தில் நிறைய கேள்வி கேட்டு தனக்குத்தானே இன்டலெக்ட் மூலமாக அந்த ஞானத்தை அடைகிறார்கள். ராஜயோகத்தில் தன்னுடைய உடலை பல்வேறு யோக முறைகள் மூலமாக அந்த போக நிலையை அடைகிறார்கள். கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல அருமையாக சொல்றாரு, ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்குது. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த மண மேடையில் ராமன் சீதை அருகருகில் அமர்ந்தபோது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றார் தெரியுங்களா? போகமும் யோகமும் இணைந்து ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது. ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். யோகம் வாய்த்த உடனேயே போகம் பேரின்ப வாழ்வு வாய்த்து விடாது. யோக முயற்சிகளின் மூலமாகத்தான் அந்த பேரின்ப நிலையை அடைய முடியும். ராமனும் சீதையும் ஒன்றாக மணக்கோலத்தில் அமர்ந்தபோது இரண்டும் ஒன்றியதாக அங்கு தென்பட்டது. அப்போ என்னன்னா, பேரின்ப வாழ்வும் போகமும் யோகமும் ஒன்றிணைந்த பிறகு அது பிரியாது. அதைத்தான் கம்பர் அங்கு சூட்சமமாக சொல்லுகிறார். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் உங்களுக்கு தெரியும். ஆண்டி கோலத்தில் பழனியில் இருக்காரு. முருகப்பெருமான் மண்ணுடலை விட்டு ஒளியுடலை அடைந்த இடம் எங்க இருக்கு தெரியுங்களா? உத்தரகண்டில் ருத்ரப்பிரயாகுங்கிற இடத்துல இருக்கு. இமயமலை தொடர்ச்சியினுடைய கடைசி மலையில் உத்தரகண்டில் இருக்கு. அங்கு
உருவம் இல்லாமல் அருவமாக சுயம்பு முருகராக முருகன் வேலோடு மயிலோடு காட்சி அளிக்கிறார். அந்த ஊருடைய பெயர் குடி. இங்கே பழனியில் ஆவினன் குடி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே குடி. இப்போ இந்த யோகமும் போகமும் ஒன்றிணைந்த நிலை என்பதுதான் முருகப்பெருமான் நமக்கு காட்டுகிற அந்த வேல் ரூபம். கம்பர் பிரிக்க முடியாதது பல விஷயங்களை இப்படி கையாள்றார், ஒவ்வொன்றா கையாள்றார். ராமர் என்ன பண்றாருன்னா, குகனுடைய ஓடத்தை சீக்கிரமா ஓட்டு அப்படிங்கிறார். விடு நனி கடிது, விடு விடுப்பா, சீக்கிரம் டிரைவர்கிட்ட சொல்கிறல, சீக்கிரம் விடுப்பா, வண்டி சீக்கிரம் போட்டு அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், மெய் உயிர் அணையானும் முடிகிடன் நெடுநாவாய். இங்க என்ன சொல்றார் பாருங்க, மெய் உயிர், உடலும் உயிரும் எப்படி பிரியாமல் இணைந்திருக்குமோ அப்படிப்பட்ட நட்பை கொண்டவர்கள் ராமனும் குகனும். அப்போ அந்த மணமேடையில் ராமனும் சீதையும் ஒன்றாக இணையும் பொழுது யோகமும் போகமும் ஏற்கனவே தனித்தனியாக இருந்தது. யோகம் மூலமாகத்தான் போகத்தை அடைய முடியும். ஆனால் இங்கே இவர்களுடைய நட்பு என்பது எப்பொழுதும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மெய் உயிரோடு சொல்கிறார். இதில் சொல்லுவாங்க பாருங்க, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அபிராமி அந்தாதி. சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியுமா? ஒரு சொல்லை சொல்லும் பொழுதே அந்த சொல்லினுடைய பொருளும் சேர்ந்து அந்த இடத்துல வந்துடுது. சொல்லையும் பொருளையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போன்று சிவனையும் பார்வதியையும் பிரிக்க முடியாது. அபிராமி அந்தாதி. இதில் நாவாயின்னு ஒரு வார்த்தை வருது. நாவாய்னா என்னங்க? ராமர் போட்டை சீக்கிரம் விடுன்னு சொல்கிறாரு. இந்த நாவாய்னா என்ன? போட்டு போகுது. தமிழில் மரக்கலன்கள், இந்த படகு, இந்த மாதிரியான நீரில் செலுத்துகிற இந்த விஷயங்கள்லாம் குறிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதில் ஒரு வார்த்தை ஃபரி. பட்டினப்பாலையில் வரும். வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் ஃபரி. பா அக்கண்ணா போட்டு ரீ. இப்போ நம்ம கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போய் விவேகானந்தர் பாறையை பார்க்கணும். அப்போ அங்கே விவேகானந்தர் பாறைக்கும் கடற்கரைக்கும் நடுவில் ஒரு பயணிகள், சிறிய அளவிலான பயணிகள் கப்பல் ஒன்று போயிட்டு வரும். அது பேர் என்ன சொல்கிறோம்? ஃபெரி. அது ஆங்கில வார்த்தை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்முடைய பட்டினப்பாலையை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அது தமிழ் வார்த்தை. பா அக்கண்ணா ரீ, பர்ரி, வல்வாய் வர்ரி. அப்படி அந்த கப்பலை செலுத்த சொல்லும் பொழுது ராமர் குகன் நட்பை பற்றி என்ன சொல்றாரு? உயிரோடு மெய் எப்படி பிரியாமல் கலந்திருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு. அடுத்தது, கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிற பலரும் கையாளுகிற ஒரு அருமையான ஒரு பாடல், நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை. ஆற்றுல நல்ல தண்ணி இல்லை, அது நதியோட பிழையா நம்மோட பிழையாங்க? இதை சொல்லுங்க. பவானி ஆறு இப்போ எப்படி இருக்கு? பவானி ஆற்றங்கரையில் கள்ளிப்பட்டியில் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பவானி ஆறு எப்படி இருக்கு? எல்லா சாக்கடையும் அங்கே தான் போய் கலக்குது. 2-3 தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் எல்லாம் அங்கே தான் போய் கலக்குது. இதில் என்ன கொடுமைனா, மனுஷனை விட ஒரு முட்டாள் மிருகம் இந்த உலகத்திலே கிடையாது. எந்த மிருகமும் எந்த அனிமலும் தான் வாழுகிற வீட்டை அழித்து கொள்ளாது. பசியை தவிர பேராசைக்காக வேட்டை ஆடாது. மனிதன் மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை, இந்த இயற்கையை, இந்த நதியை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் கம்பர் சொல்றார், நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நாம் அந்த நதியை குப்பையாக்கிட்டு நதி மேலேயே குறை சொல்கிறோம்.
நீங்கள் மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா கூவம், சொல்லும் போதே கூவம் மாதிரி நாற்றம் அடிக்கும்பா இவன் மேலே. அதாவது நாற்றம், துர்நாற்றத்திற்கு நம்ம இணையாக என்னத்தை சொல்கிறோம்? கூவத்தை சொல்கிறோம். கூவம் நதியை துர்நாற்றம் அடிக்கிற சாக்கடையாக மாற்றியது நாமா இல்லை கூவம் நதியா? உங்களுக்கு தெரியுங்களா, தமிழகத்தில் வற்றாத நதி, ஜீவ நதி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து சென்னை வழியாக கடலில் கலக்கிற கூவம் நதி. அது இன்னைக்கு சாக்கடையாக ஓடுறதுனால வருஷம் பூரா ஓடலை, அது வரலாற்றிலேயே வற்றாமல் ஓடுகிற ஜீவ நதி. எங்கே தோன்றுறது தெரியுங்களா? திருவூரல் அப்படிங்கிற ஊரில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தோன்றுறது. உத்தி முனிவரோட பையன் ஒரு யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்தில் காமதேனு பசு அந்த பக்கமாக வருது. இவர் என்ன பண்ணிடுறாரு, பிடிச்சி கட்டி போட முயற்சி பண்ணுறாரு. அது ஒத்துக்கலை, அப்புறம் கட்டி போட்டுறாரு. அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக சிவபெருமான் அங்கே யாகம் இருந்து சிவபெருமான் சுயம்பலிங்கமாக தோன்றி அதிலிருந்து ஊத்தெடுத்து வருது. திருவூரல் ஜலநாதீஸ்வரர் கோவில். அந்த கோவிலிருந்து உருவான புண்ணிய நதி கூவம். அதை நாம சாக்கடையாக்கிட்டு துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னால் நம்ம கூவத்தை போய் இழுத்துட்டு வந்து பேசுகிறோம். எவ்வளோ பெரிய பாவிகள் நாம், யோசிச்சு பாருங்க. இதில் இன்னொரு விஷயம், இதில் இந்த உத்திமுனியரோட பையன் என்ன பண்ணுறாருன்னா அந்த காமதேனு பசுவை கட்டி வச்சிடறாரு. ஆக்சுவலாக நம்ம யாகங்கள் நடத்துவது எதற்காக அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்படிங்கிற அந்த செல்ஃபிஷ், அந்த சுயநல உணர்வை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம யாகங்கள் நடத்துகிறோம். நாம் யாகத்தில் கொடுக்குற பொருள் நம்மிடம் இருப்பதில் நாம் எதை உயர்வானது என்று கருதுகிறோமோ அந்த பொருளை கொடுக்கணும். நாம் இப்போ பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோம். அந்த ட்ரெஸ்ஸு கடையில் பார்க்கும்போது நல்லா இருந்தது, வீட்டுக்கு பார்த்தா கொஞ்சம் சுமாராக இருக்குது, அதை வேற யாருக்காவது கொடுத்துடலாம். கடை உபநிடதத்தில் ஒரு காட்சி வருது. ஒரு மன்னன் யாகம் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த மன்னனுடைய மகன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மன்னன் அவனிடம் இருப்பதிலேயே உதவாத பசுக்கள் எல்லாம் தானம் கொடுத்துட்டு இருக்கான் அந்த யாகத்தில். அப்போ அந்த பையன் கேட்குறான், என்ன எப்போ கொடுக்க போற? ஏன்னா ஒரு மனிதனிடம் இருப்பதிலேயே உன்னதமான ஒரு விஷயம் எது? மக்கள் செல்வம், பசங்க தானே. அப்போ என்ன எப்போ கொடுக்க போற அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கோபத்தில் நீ யமன்கிட்ட போன்னு சொல்லுறார். அதற்கு பிறகு யமனுக்கும் அந்த பையனுக்கும் நடக்கிற உரையாடல் தான் கடவுப்படுறது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நாம் கொடுக்குறோம், யாகம் என்பது கொடை தான், வேற ஒன்றும் கிடையாது. அது நம்மிடம் இருப்பதிலேயே சிறந்த பொருளை கொடுப்பதன் மூலமாக நான் என்கிற, எனக்கு என்கிற இந்த உணர்வை எல்லாம் அற்றுப்போக செய்வதற்கான ஒரு பயிற்சி. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ நாம் யோகம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். எத்தனை வழிகள் இருக்குங்க இறைவன் அடைகிறதுக்கு. நம்ம எந்த சாமி வேணா கும்பிடலாம். நம்முடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் எந்த சாமி வேணா கும்பிடலாம், எந்த சாமி வேணா கும்பிடலாம். இப்போ ராமரை பற்றி பேசும்பொழுது அனுமன் அமர்ந்திருப்பார், இந்த மேடையில் அமர்ந்திருப்பார், கேட்பார். பக்தி யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா விநாயகர் பலசாலி, அனுமன் பலசாலி. ஏன்னா அவங்க எந்த கேள்வியும் இல்லாமல் நேரடியாக இறைவனை நம்பி அவர்களுக்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் தன்மை என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறது. கடவுள் தன்மை என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு மதமாற்றமும் நம்முடைய தர்மத்தை, நம்முடைய அறத்தை அழிக்கிற பல்வேறு முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், நாம் நம்முடைய தர்மத்தை பற்றின உரையாடலை விட்டுட்டோம். ஒரு காலத்தில் தமிழ் சமூகம் எப்படி இருந்தது?
பட்டினத்தார் படம் பார்த்துறீங்களா? அறுவடை முடிஞ்சது, இங்கே பூரா நெல் தான், நம்ம பகுதி பூரா நெல் தான். நெல் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெல்லு காலம் எப்படி இருக்கும்? குத்தும். கால் வச்சு நடக்க முடியுமா? முடியாது, குத்தும். அந்த அறுவடை முடிந்த நிலத்தில் பட்டினத்தார் படுத்திருக்கிறார். படுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா தலையை வரப்புக்கு வச்சு படுத்திருக்கார். அப்போது 2 பெண்கள் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போல்லாம் நம்ம பவானி ஆறு மாதிரிலாம் இருக்காது, நொய்யல் ஆறு மாதிரிலாம் இருக்காது. எப்படி இருக்கும்? தண்ணி சுத்தமாக இருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பிடிச்சி குடிக்கலாம். நமக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லுது, பாரு நெல் அறுவடை முடிந்த இந்த இடத்துல இந்த அம்மா படுத்திருக்கு, துறவி, அந்த வழி கூட தெரியல பாரு. அப்போ 2வது அம்மா சொல்லுது, அவர் தான் துறவி தானே, அப்புறம் ஏன் தலையை வரப்புக்கு வச்சு படுத்திருக்காரு, அந்த சுகம் இவருக்கு தேவைப்படுதில்ல அப்படின்னு அந்த 2வது அம்மா சொல்லுது. அப்போது மறுபடியும் இவங்க போயிட்டாங்க. பட்டினத்தாருக்கு இது காதில் விழுந்த உடனே அவர் யோசிக்கிறார், ஆமாம் நம்ம தான் ஆசைகள்லாம் திறந்துட்டோம், அப்போ நம்ம ஏன் இந்த தலையை வச்சு இந்த வரப்பில் வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரப்புலேருந்து தலையை எடுத்து அப்படியே அந்த நெல் வயல்லே வச்சு படுத்துக்கிறார். திரும்ப அந்த அம்மா 2 பேரும் தண்ணி பிடிச்சிட்டு ரிட்டன் வராங்க. வரும்பொழுது அந்த 2வது அம்மா சொல்லுது, அந்த முதல் அம்மா சொல்லுது, இந்த மாதிரி பாரு தலையை கூட எடுத்து அவர் வரப்பில் இருந்து வச்சுக்கிட்டார் பாரு, வரப்பில் இருந்து எடுத்து அந்த குத்துற அந்த நெல் இதில் வச்சுக்கிட்டார் பாரு. உடனே மறுபடியும் அந்த 2வது அம்மா சொல்லுது, அவர் துறவி தானே, ஏன் பேச்சை ஏன் கேட்டார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. ஆசைகளை துரத்தலை பற்றின அறிவு, ஞானம் அடைதலை பற்றிய அறிவு எல்லா மட்டங்களிலும் இருந்திருக்கிறது தமிழ் சமூகத்தில். அதனால தான் அந்த தண்ணி குடம் தூக்கிட்டு போன அந்த பெண்கள் ஞானம் அடைதல் என்றால் என்ன, ஆசைகளை துரத்தல் என்றால் என்ன, ஞானிகள் என்றால் என்ன என்கிற உண்மையான புரிதலோடு இருந்திருக்கிறார்கள். கடவுள் தன்மை நம்முடைய எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்தில் பரவி கிடக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க, ஒரு படம் வரைகிறீங்க, இல்லை தாய்மார்கள் ஒரு கோலம், ஒரு அருமையான ஒரு கோலம் போடுறீங்க. நீங்கள் அந்த படைப்பை நடத்தி முடிக்கிற வரை நான் என்கிற உணர்வு உங்களுக்கு கிஞ்சிற்றும் இருக்காது. அதை முடித்ததுக்கு அப்புறம்தான் நான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வே உங்களுக்கு வரும். ஒரு நல்ல படைப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அந்த படைப்பு உருவாகிற தருணத்தில் நான் என்கிற உணர்வு அற்று போய்விடும். கரெக்டா? நான் என்கிற உணர்வு அற்று போய்விடும். என்ன? படைப்பு தன்மைதான் இறைவனுடைய தன்மை. இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் நாம் படைக்கவில்லை. நான் என்கிற உணர்வை மறந்த அந்த நொடி நமக்குள்ளாக ஊடுருவி பாய்கிற அந்த இறைவன் என்கிற பெருவெள்ளம் படைப்பு தன்மை அந்த படைப்பை உருவாக்கிவிட்டு போகிறது. அதனால தான் சித்தர்கள், ஞானிகள், துறவிகள் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் படைத்து நம்முடைய சமூகத்திற்கு வழிகாட்டி விட்டு சென்றார்கள். நாமெல்லாம் அவங்க அந்த மாதிரியான சயின்டிஸ்ட்டுங்க, அவங்களுக்கெல்லாம் சித்தர்கள், துறவிகள், ஞானிகள் அப்படின்னு பேர் வச்சு அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே வந்தோம். இப்படி இறைநிலையை அடைவதற்கு 4 வழிகளை நம்முடைய இந்து தர்மம், நம்முடைய அறம் சொல்லியிருக்கிறது. ஒன்று பக்தி யோகம். இப்போ மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய பெயரை சொல்லி 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 நாம் பக்தி செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பக்தி யோகம். இது 4மே ஒன்றோடு ஒன்று கலந்தது தான். இப்போ மார்கழி மாதத்தில் இப்போ பகவத்கீதையில் வரும், சுவாமி பேசும்போது கூட சொன்னார், மாதங்களில் நான் மார்கழி. அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, சேனி நாம் அகம் ஸ்கந்த, சேனைகளை நிர்வகிப்பதில் நான் முருகன். சொல்கிறது யாரு? கிருஷ்ணர். இதுதான் இந்து தர்மத்தினுடைய நம்முடைய அறத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். இது பக்தி யோகம். கர்ம யோகம் என்ற ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கிறது.
பகவத்கீதை முழுவதும் கிருஷ்ணர் திரும்ப 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 கர்மயோகத்தை சொல்லி கொண்டே இருக்கிறார். கர்மயோகம் என்பது எல்லோரும் கடைபிடிப்பதற்கான ஒரு யோக நெறிமுறை. என்ன கர்மயோகம் அப்படின்னு சொன்னால், நாம் காலையில் எழுந்திரிச்சு சாமிக்கு படைக்கிறோம். இப்போ ராமருக்கு மிகப்பெரிய அளவில் பூஜைகள் நடைபெற்றது. சாமி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆரத்தி எடுத்து மணி அடித்து அந்த ராமருக்கு காட்டுறார். அந்த காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது ராமர் நம் கண் முன்னாக வந்து நிற்கிறார். கண்ணை மூடினால் நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய நெற்றி பொட்டுக்கு நடுவில் ராமர் வந்து நிற்கிறார். அப்போது ஒரு பூஜையை செய்வது என்பது ஒரு செயல். ஒரு ஆரத்தி காட்டுறதும் மணி அடிக்கிறதும் ஒரு செயல் இல்லை தானே? செயல் தானே. அந்த செயலை செய்யும் பொழுது நாம் எப்படி ஒரு பிரயத்தனம் செய்கிறோமோ அப்படியே நாம் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை இறைவனுக்கு செய்கிற பூஜையாக நினைத்து செய்ய வேண்டும். இவ்வளவுதான் கர்மயோகம். இப்போது கட்டிடம் கட்டுகிற ஒரு கொத்தனார் இருக்கார். அவர் ராமருக்கு தீபாராதனை காட்டும் பொழுது, மணியை அடிக்கும் பொழுது, அந்த செயலை செய்யும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி அந்த செங்கலை எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த சிமெண்ட்டை எடுத்து பூசும் பொழுதும் அவருடைய மனநிலை இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட அது இறைவனுக்கு செய்கிற ஒரு சேவையாக நினைத்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய இறையருள் ஆற்றல், பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த படைப்பாற்றல், இறைத்தன்மை நம்மூடாக பாயும். பக்தி யோகமும் கர்மயோகமும் எவரொருவரும் செய்துவிட முடியும். இந்த அறிவியலைத்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வாழ்வியல் இங்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் ராமாயணத்துக்கு வருவோம். இப்போ ராமாயணத்தில் ராமபிரான் மிகப்பெரிய ஒரு இறைவனாக, கடவுளாக, மிகப்பெரிய ஒரு மன்னனாக பாராட்டப்படுவது எதற்காக? உலகம் முழுவதும் ராஜா அப்படின்னா எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. ராஜானா எப்படி இருப்பாங்கன்னா, நான் ராஜா, நான் அனைத்து உரிமைகளையும் அனைத்து அதிகாரங்களையும் உள்ளடக்கியவன், நான் மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கிறேன். நாங்கள் சட்டத்தில் படிக்கும்போது படிப்போம், மேக்னா கார்ட்டா அப்படின்னு படிப்போம். ஒரு மன்னன், ஒரு ஐரோப்பிய மன்னன் மக்களுக்கு கொஞ்சம் உரிமைகளை போட்டார், இதுதான். ஆனால் நம்முடைய பாரத தேசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இங்கு மன்னர் என்பவர் ஆளவில்லை, அறம் ஆட்சி செய்கிறது. அந்த அறத்தின் வழியில் ஆட்சி செய்பவராக மன்னர் இருந்து கொண்டிருக்கிறார். அறத்தின் வழியில் ஆட்சி செய்பவராக மன்னர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ராமபிரான் தன்னுடைய உயிரிலும் மேலாக நேசித்த சீதை ஒரு மிகப்பெரிய ஒரு கற்புக்கரசி என்று தெரிந்த பிறகும் கூட பொதுமக்கள் சீதா பிராட்டியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தீயில் இறக்கிறார். அப்போ அந்த தீ என்ன சொல்லுதான், அக்னி பகவான் என்ன சொல்றாரு, எப்பா நான் தான் அக்னி பகவான், நீ இந்த பெருந்தேவியை சீதாவை என்னுள்ள இறக்கிட்ட, இந்த அம்மாவுடைய அந்த கற்பு நெறி, அதில் வந்த தீ, அந்த தீயினுடைய வெப்பத்தை அக்னி பகவானான என்னால் தாங்க முடியவில்லை. இது ராமனுக்கு தெரியாதா? ராமனுக்கு தெரியும். பொதுமக்கள், அதாவது இந்த மேற்கத்திய நாடுகளில் ஒரு பழமொழி இருக்கும், சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவான். என்னன்னா, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. மன்னனுடைய மனைவி கற்பு நெறி குறிப்பாக ஒரு சந்தேகம் எழுந்தது என்று சொன்னால்
அந்த வழியை அனைவரும் பின்பற்றுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக தனக்கு எது பெரிய விஷயமோ அதை இந்த மக்களுக்காக தியாகம் செய்ய துணிந்ததனால் ராமன் மாபெரும் மன்னனாக உயர்ந்து நிற்கிறார். நீங்க மனுநீதி சோழன் இப்போ ஒன்றும் இல்லை, சீதா நம்ம கண்ணகி பாண்டியனுடைய அவையில் போய் கேட்குறான், தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமைவர் வேப்ப புல்லரு பொன்கண் தீர்த்தான் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தம் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன். இளவரசன் தேர் ஓட்டிட்டு தேரில் வராரு, தேரை ஓட்டினது தேரோட்டி. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி வந்து அந்த தேரில் மாட்டிடுது. இதுதான் கண்ணகி சொல்கிற கதை. எதுக்கு சொல்கிறா? பாண்டிய மன்னன் நீதி தவறு விட்டான். நான் எப்படிப்பட்ட தேசத்திலிருந்து வருகிறேன்? சோழ தேசத்திலிருந்து வருகிறேன். சோழ தேசம் எப்படிப்பட்ட தேசம்? தன்னுடைய தேர்காலில், தன்னுடைய மகனினுடைய தேர்காலில் ஒரு கன்று மாட்டி ஆக்சிடென்ட், அது விபத்து, வேண்டுமென்றே செய்யலை. அப்படி இருந்த போதும் கூட மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு ஆழியில் மடித்தோன், தாம் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன். ஏன்னா அந்த சோழன், மனுநீதி சோழன் சொல்லுகிறான், அந்த கன்று, என்னுடைய ஆராய்ச்சி மணியை அடித்த அந்த கன்று தன்னுடைய கன்று குட்டியை இழந்து தான் படுகிற வேதனையை ஒரு மன்னனாக என்னுடைய இளவரசனை இழந்து நான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் நீதி. இதுதான் செங்கோல் சொல்லுகிற செய்தி. செங்கோல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட செங்கோல் எடுத்துட்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சார். அது சொல்லுகிற செய்தி என்ன தெரியுங்களா? உலகத்திற்கு பறைசாற்றுகிற செய்தி என்ன தெரியுங்களா? இங்கு மன்னன் ஆளவில்லை, நாடாளுமன்றம் ஆளவில்லை, அந்த செங்கோல் ஆட்சி செய்கிறது. ரொம்ப காலத்திற்கு பிறகாக இப்பொழுது இருக்கிற மேற்கத்திய சட்ட கலாச்சாரம் ரூல் ஆஃப் லா என்ற ஒரு தியரியை கொண்டு வந்துச்சு, சட்டத்தின் ஆட்சி. ஆனால் இந்த சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகிற இந்த சட்டத்தினுடைய மிக உன்னதமான தத்துவத்தினுடைய வெளிக்காட்டலாக, அந்த தத்துவத்தினுடைய முன்னோடியாக நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் இருக்கிறது செங்கோல். மன்னன் ஆட்சி செய்யல, செங்கோல் ஆட்சி செய்கிறது, அறம் ஆட்சி செய்கிறது. நான் ராஜா, நான் எல்லா அதிகாரங்களையும் எனக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்பது அல்ல. அறம் எதை அனுமதிக்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் செய்ய முடியும். அதனால தான் ராமர் சீதாவை தீயில் இறக்கி தன்னுடைய கற்பை உலகத்திற்கு பறைசாற்ற செய்கிறார். அக்னி பகவான் வர அங்கி யான் என்னை இவ்வன்னை கற்பு எனும் பொங்கு வெந்தி சுட. அக்னி பகவான் என்ன சொல்றாராம்? சீதையினுடைய அந்த கற்பு எப்படிப்பட்ட கற்பு? பொங்குகிற வெண்மையான தீ. அந்த அந்த கற்பு எனும் தீ என்ன சுட்டு, அந்த வெப்பம் என்னால தாங்க முடியலையா அக்னி பகவான், என்னால பொறுக்க முடியல, அதனால நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வரியை பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணகி கதை நமக்கு ஞாபகம் வரும். பெய்யுமே மழை. அது என்னன்னா பெய்யுமோ மழை, ஏன்னா பெய்யுமே கொஸ்டின் மார்க், பெய்யுமோ மழை. புவி பிளப்பது அன்றியே செய்யுமோ பொறை. இந்த மாதிரியான ஒரு மாதரசியை, கற்புக்கரசியை அக்னி பகவானான எனக்குள்ள நீங்க இறக்கின விஷயம் எப்படி மழை பெய்யும்? எப்படி இந்த பூமி தனக்கே உரிய அந்த ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய பொறை. பொறைனா என்ன? பொறுமை. அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தடை. திருக்குறள். பூமியை வெட்டுறோம், ஏறு ஓட்டுறோம், பூமியை இப்போல்லாம் டிராக்டர் விட்டு பூமியை புழக்கிறோம் இல்லையா? பூமி என்னைக்காவது என்னை பள்ளம் வெட்டுற, என்னை நோண்டுற, இறா உன்னை பொழந்து அப்படியே உள்ளே வாங்கிக்கிறேன்னு என்னைக்கா பண்ணியிருக்கா? பொறுமையின் அடையாளமாக நம்ம பூமியை சொல்லுவதற்கு காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் மலைகளே வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கல்குவாரிகள்,
இயற்கையினுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய மலைகள் இங்கு கோரைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பூமி தாய் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த பாவத்தை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தீர்ப்பு கிடைத்தே தீரும். பூமி தாய் பொறுக்கலாம், ஆனால் மக்கள் பொறுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது கம்பராமாயணம்? பூமி பொளந்துக்கிட்டு தன்னுடைய பொளந்துக்காம இருக்குமா? உய்யுமோ அறம் நெறியில் செல்லுமோ உய்யுமோ உலகு இவள் உணர்வு சீறினாள். எப்படி கண்ணகி அந்த பாண்டியனுடைய அவையில் தன்னுடைய உணர்வு மிகுதியினால ஒரு சாபம் கொடுத்து மதுரையே எரிந்து போனதோ, அப்படிப்பட்ட சீதை அவர்களுடைய அந்த உணர்வு அந்த இடத்துல சீரியது என்று சொன்னால் இந்த உலகமே அழிந்து விடுமே. கம்பர் அவ்வளவு அழகாக அந்த விஷயத்தை சொல்றார். அதனால தான் கம்பர் உத்தரகாண்டத்தை எழுதலை. ஏன் உத்தரகாண்டத்தை எழுதலை? ஏன்னா மறுபடியும் உத்தரகாண்டத்தை எழுதுனா என்ன ஆகும்? மறுபடியும் ராமரும் சீதையும் பிரிகிற அந்த காட்சி வந்துடும். அதை எழுதுறதுக்கு அவரால் முடியல, மனசு கேட்கல. இதுதான் ராமனுடைய ஆட்சியை உலகினுடைய உன்னதமான ஆட்சியாக கொண்டு நிறுத்துகிறது. ஒரு மன்னன் சுயநலம் என்ற ஒன்று கிடையாது. எல்லாமே மக்களுக்காக. தன்னுடைய உயிரை விட பெரியதாக நினைக்கிற சீதையை நான் ஒரு மன்னனாக காட்டுக்கு போகும்போது இழக்கலை. அப்ப சீதை கேட்கிற பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னை பிரிவதை விட அந்த காடு எனக்கு கஷ்டம் கொடுப்பதா? இல்லை இல்லை. திருக்குறள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் வல்வரவு வாழ்வார்க்குறை. என்னன்னா, ஒரு கணவர் தொழில் நிமித்தமாக மனைவியை விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, நீ போகமாட்டேன்னா என்கிட்ட சொல்லு, என்ன போகமாட்டேன்னா என்கிட்ட சொல்லு, திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே சொல்லாது. திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குறை. நான் திரும்பி வருவேங்கிறத யாருக்கிட்ட சொல்லு? நீ திரும்பி வரும்போது யாராவது உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லு. அப்போ என்ன அர்த்தம்? உன்னை பிரிந்த அந்த நொடி என்னுடைய உயிர் போய்விடும். அப்போ ராமருக்கு மிகப்பெரிய ஒரு துக்கம் என்ன இருக்க முடியும் என்று சொன்னால் சீதையை பிரிவதுதான் இருக்க முடியும். தந்தை நாடாளுவதை விட்டு காடாளுவதற்கு செல்லும்போது கூட ராமருடைய முகம் எப்படி இருந்தது? அன்றலர்ந்த செந்தாமரையாக இருந்தது. சிலப்பதிகாரத்தில் வரும், தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி பிரிந்து கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்ததில்லையோ. அப்பாவுடைய ஆணைக்கு ஏற்ப தன்னுடைய காதலியை, தன்னுடைய ராஜ்யத்தை நீங்கி தன்னுடைய காதலியுடன் சென்று காட்டிற்கு சென்று, அதெல்லாம் வருது. காதலி நீங்க கடுந்துயர். கடுந்துயர் எங்க வருது? காதலி நீங்கும் பொழுதுதான் கடுந்துயர் ராமனுக்கு வருகிறது. தாதை ஏவலின் மாதுடன் போகி, அங்க கடுந்துயர் வரல, காதலி நீங்கி கடுந்துயர் சிலப்பதிகாரம். அப்போ அவ்வளவு பெரிய பிரிவை, அவ்வளவு பெரிய வலியை மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக ஏற்றுக்கொண்டதனால் அவர் அங்கு ராமர். இங்க தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் ராமருடைய புராணம். நீங்க பாருங்க, சென்னையில் அப்படியே சென்னையில் ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும், ராமேஸ்வரம் சொல்லவே தேவையில்லை, ராமேஸ்வரம். சென்னையில் திருவான்மியூருக்கு ஏன் திருவான்மியூர்னு பேர் இருந்தது? திருவால்மீகியூர். அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்பேட்டுக்கு ஏன் கோயம்பேடுன்னு பேர் வந்தது? அம்பு ஏடு. ராமனுடைய அந்த அஸ்வமேதையாக குதிரை வருகிறது. அப்போ லவா குசா என்ன பண்ணுறாங்க? அந்த குதிரையை அம்பு விட்டு அணை கட்டி வேலி அமைத்து அந்த குதிரையை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. அதுதான் கோயம்பேடு. அங்கே குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கிறது, வைகுண்டவாச பெருமாள் கோயில் இருக்கிறது. அங்கு ராமர் சீத்தையோடு காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அப்படியே இங்கே இந்த பக்கம் நடுவில் வந்தீங்கன்னா சுக்ரீவ நாடுதுறை, கிஷ்கிந்தா காண்ட் நடந்த இடம்லாம் இருக்குது. வாலிகண்டபுரம்.
ராமநாதபுரம்னு ஒரு மாவட்டமே இருக்கிறது. இவ்வளோ ஏன் தமிழ்நாட்டில் ராமரை திட்டிகிட்டே இருக்கிறேன்னு சொன்னவர் பேர் கூட ராமசாமி தான். அப்போ தமிழகம் முழுவதும் ராமருடைய கதை இருந்து கொண்டே இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி வரும். சீதையை ராவணன் தூக்கிட்டு போகும்போது சீதை அணிந்த அணிகலன்கள் எல்லாம் அப்படியே மண்ணில் விழுந்தது. அந்த மண்ணில் விழுந்த அந்த அணிகலன்களை எல்லாம் குரங்குகள் எடுத்து மாட்டி பார்க்குது. காதில் மாட்டுறத மூக்கில் மாற்றுது, மூக்கில் மாட்டுறத காதில் மாட்டுது, எதை எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. இந்த உதாரணம் எங்கே வருது? சங்க இலக்கிய பாடல்களில் வருது. எல்லா இடங்களிலும் ராமனுடைய கதை இருந்து கொண்டே இருக்கிறது. ராமனுடைய கதையை தனி காப்பியமாக 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களாக பாடி ராமனுடைய கதையை மட்டுமல்ல தமிழையும் வாழ வைத்தவர் கம்பர். ஒரு மனிதன் தமிழை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 10 கம்பர் பாட்டை எடுத்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக எடுத்து அதை படித்து பார்த்தால் மட்டுமே போதுமானது. கம்பருடைய பாடல்கள் அப்படிப்பட்ட தனிச்சுவையை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த யோக நெறிமுறையில் கர்ம யோகம் பக்தி யோகம் மட்டும் சொன்னோம். ஞான யோகத்தையும் ராஜயோகத்தையும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த 4 வழிகள் மட்டும்தான் இறைவனை அடைவதற்கான வழி. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்வியலில் நம்முடைய அறத்தில் அனைத்தும் அறிவியல். இந்த மார்கழி மாதம் நம்ம உட்காந்து மார்கழி மாதம் முழுவதும் இந்த மாதிரியான நன்னிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு. ஒரு மாதங்கிறது அங்கே 1.5 மணி நேரம். இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய ஒரு நாளினுடைய பிரம்ம முகூர்த்த நேரம். ஆகையால் தான் இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் கொஞ்சமேனும் முயற்சி பண்ணால் கூட தியான நிலையை அடைய முடியும். இது ஒரு கிஃப்டட் மாதம். இது நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து நெற்றி புற்றை கவனித்தீர்கள் என்று சொன்னாலோ மூச்சை கவனித்தீர்கள் என்று சொன்னாலோ மற்ற மாதங்களில் நீங்கள் ஒருமுகப்பட்ட நிலையை அடைவதை விட இந்த மாதத்தில் நீங்கள் எளிமையாக அந்த தியான நிலையை அடைந்து விட முடியும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போது நான் என்கிற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி, இப்போ புத்தருக்கு எப்படி ஞானம் கிடைச்சது, அதெல்லாம் ஞான யோகம். நம்முடைய சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க செய்ததெல்லாம் ராஜயோகம். அனைவருக்குமான வாழ்வியலையும் அனைவருக்குமான வழியையும் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிற்கு சித்தர்கள் சொல்லி, ஞானிகள் சொல்லி, வாழ்ந்த மகா ரிஷிகள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய அறத்தினுடைய பெருமை, இந்த மண்ணினுடைய பெருமை. ராமனுடைய புகழை வாழ்நாள் முழுவதும் தமிழ் மண் பாடிக்கொண்டேதான் இருந்தது. சிலப்பதிகாரத்தில் பாடியது, சங்க இலக்கியத்தில் பாடியது, கம்பராமாயணத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களாக பாடியது. எவர் தடுத்தாலும் எவர் கெடுத்தாலும் கெடுக்க முயற்சித்தாலும் தமிழ்நாட்டில் ராமனுடைய மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.